Good morning students. 10th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கேன். மார்க்ஸ் அலாட்மெண்ட்டு எந்தெந்த 5 மார்க்கில் வந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க, 2 மார்க்கில் எத்தனை கொஷின், 1 மார்க் வந்து எல்லா எக்ஸசைஸ்லையும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். அதை உங்களுக்கு வந்து புரியுறதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதில் இருந்தெல்லாம் வரும், எக்ஸாம்பிள்லாம் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதிலேருந்து கண்டிப்பாக இந்த பெர்பெண்டிகுலர் சம், பேரலல் சம்லாம் ரொம்ப கொலினியர் சம்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இதில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் பாருங்கள் 5 மார்க் மேக்ஸிமம் அதிலே ஒன்று வந்துடும். இப்போ பாருங்கள் 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுலேருந்து வரும்னா அந்த 5.1, 5.2, அப்புறம் 5.3, 4 அதில் எல்லா சம்ஸுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் இருந்தது. அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி ரிப்பீட்டடான கொஷின்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் அதில் வரும். அப்புறம் 1 மார்க் வந்து ஒரு கொஷின் வரும். அப்போ மொத்தமாக ஒரு யூனிட் படி பார்க்கும்போது 15 மார்க்ஸ் வருமா. இதில் ஒரு 2 கொஷின் வரும். அப்போ என்ன வரும், ஒரு 10 மார்க் அதிலே கிடச்சிரும். அப்புறம் 2 மார்க் வந்து 2 கொஷின் வரும். அப்போ அதிலே உங்களுக்கு ஒரு 14 மார்க் கிடச்சிரும். அப்புறம் ஒரு 1 மார்க் நீங்கள் இதிலே ஸ்கோர் பண்ணிடலாம். 15 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர். கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வந்து எல்லாமே என்ன பார்க்குறதுக்கு வந்து சம்ஸ் வந்து ரொம்ப பிக்காக தெரியும். ஆனால் நீங்கள் இந்த கான்செப்ட், ஸ்லோப் ஃபார்முலா, அந்த அந்த ஃபார்முலாஸை கரெக்டாக போட்டு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, இதை விட ஈஸியான சாப்டர் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக. அதில் எக்ஸசைஸ் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5.1ல் வந்து எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த எத்தனை சம் இருக்குது, அதில் ஒரு 7 சம் இருக்குது பாருங்களேன். 4, 5, 6, 7, 9 ஸ்பேஸ் இல்லைங்கனால அந்த பக்கம் எக்ஸாம்பிள் சம்ஸை போட்டுட்டு இந்த பக்கம் எக்ஸசைஸ் சம்ஸை போட்டிருக்கேன். கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. இந்த சம்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சம்ஸை விட்ட சம்ஸை கூட நீங்கள் ஒரு தடவை ரிகால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதா நல்லா கவனிச்சுக்கோங்க. 5.1ல் வந்து 4, 5, 6, 7, 9, 10, 11 இந்த 7 சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 5.2ன்னு பார்த்தீங்கன்னா 8th சம்மும் 9th சம்மும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 5.3 எக்ஸசைஸில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th, 9th, 11, 14 இந்த 11, 14லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான். அதனால் நல்லா ஒரு தடவை சும்மா நோட் பண்ணி வச்சுட்டு மட்டும் போகாதீங்க. அதை வந்து அந்த சம் நமக்கு தெரியுமா, இல்லை டவுட்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த சம்மை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அதை வந்து நீங்கள் சும்மா பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சிட்டோம் அந்தால போனோன்ட்டு அப்படி இருக்காதீங்க. அந்த சம்ஸ் நமக்கு தெரியுமா தெரியாதா, நீங்கள் வந்து தெரியும் அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ 4th சம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்து 5th பார்த்துட்டீங்க, அதை டிக் பண்ணிடுங்க. எந்தெந்த சம்ஸ் விட்டுருக்கு, தெரியலை, டவுட்ஸ் இருக்கா, அதெல்லாம் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ்டையா அல்லது உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் சேனல் இந்த சம்மில், இந்த சாப்டரில், இந்த எக்ஸசைஸில் இந்த சம் டவுட் மேடம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக என்னோடய சேனலில் அது இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். 5.2ல் வந்து 8ம் 9ம், 5.3ல் வந்து 8, 9, 11, 14, 5.4ல் வந்து 4லேருந்து 12 வரை நீங்கள் எல்லாமே அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எதுவுமே நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் 4லேருந்து 12 வரை கொடுத்துருக்கேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், அதாவது காமனாக போட்டேன். ஆனால் இந்த பக்கம் எழுதியிருக்கிறது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். 5.1, 5.3, 4 அது வந்து 5 மார்க் கொஷின்ஸு. 2 மார்க் கொஷின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா 5.1லேருந்து 5.5 வரை பார்த்துக்கோங்க. அடுத்து 5.8லேருந்து 13 வரை, அப்புறம் 5.17லேருந்து 19 வரை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸு. 2 மார்க் அது 2 மார்க் தானே ஈஸியாக விட்டுறாதீங்க. சின்ன சில்லி கொஷின்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். 5.21 to 23, 26, 30 to 35 பார்த்துக்கோங்க. அதே இது 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குது அப்படின்னா 6, 7, 5.14, 15, 16, 5.20, 5.22, 24, 27, 5.28, 29, 5.36, 5.37 எல்லாமே இருக்குது. என்னடா நிறைய சம்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கனாலே இது ஒரு 15 மார்க்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி சாப்டர்லாம் நீங்கள் வந்து ஒதுக்கிறாதீங்க. இதை பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக அந்த
பர்பெண்டிகுலர் சம், பேரலல், கொலின் இதுதான் ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக 15 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். அதனால் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எதுவும் இந்த சம்ஸை நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் தானே நினச்சிடாதீங்க. அவங்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கமெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஃபுல்லாக எக்ஸசைஸ் யூனிட் எக்ஸசைஸ் மட்டும் அவன் கொடுக்க மாட்டான், எக்ஸாம்பிள் சம்ஸும் கொடுப்பான். சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஷின் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்பான். அதனால் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். அதனால் ஒமிட் பண்ணாமல் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 15 மார்க்ஸ் நீங்கள் இதில் வாங்கிடலாம். 5 மார்க்கு 2 மார்க். அதேமாதிரி ஒன் வேர்டு வந்து விட்டுறாதீங்க. லாஸ்ட்டு ஒரு தடவை 1 வேர்டு அவ்வளோவுமே எல்லா சாப்டர்லேயும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.